யாரோ கதவை லாக் பண்ண மாதிரி தான் இருந்தது அபி. எனக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க விக்னேஷ்? நம்ம பேசாம உள்ளே வராம அவங்க வர வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணிருக்கலாம். வயசான லேடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். நான் இப்படி ஆயிடுச்சு. அபி பயப்படாதீங்க, வேற வழியே இல்லை. கதவை உடைக்க முடியுமான்னு பார்க்கலாம். கதவு தர. வெளில வாங்க, வெளியில வாங்க. இறங்குடா சார், என்னடா தலையில பூவு? இறங்குடா சரி, மன்மதன் நினப்பு போடாங்கல்ல, இறங்கு கீழே இறங்குடாண்ணா. அந்த ஆளு மாட்டி விட சொன்னது இதுங்கள தான் போல. ஆமா, அமைதியா இரு, நீ காமிச்சிக்காத. சரி. என்னடா புது புதுன்னு பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். கான்ஸ்டபிள், எல்லாரையும் வெளியே கூட்டு வா. ஓகே சார். போமா. சார் என்ன சார் நடக்குதுங்க? என்னம்மா, நாங்க கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? சார் என்ன சொல்றீங்க நீங்க? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். உங்களுக்கு விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. முதல்ல கீழே இறங்கி வாங்க. யோ, கூப்பிட்டு வாயா, கூப்பிட்டு வாமா. ஏய் மாமா போடா. போமா. சீக்கிரம் மாமா கூப்பிட்டு வாயா. எல்லாரும் ஜீப்ல ஏத்துங்க. என்ன ஜீப்ல ஏத்துங்களா? நாங்க எதுக்கு சார் உங்க கூட வரணும்? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? கௌரவமான ஃபேமிலி பீப்புள்ஸ் வாழற இந்த மாதிரி இடத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு அசிங்கமான வேலையை செய்வீங்க? அதுவும் இல்லாம ஸ்டேஷனுக்கு ஏன் வரணும்னு தைரியமா கேக்குறியா? சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ஒரு பிசினஸ் விஷயமா பேசதான் இங்க வந்தோம். என்னது பிசினஸ் பேசவா? நீ யார்கிட்ட பிசினஸ் பேச போற? இது எந்த மாதிரி இடம், இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தகவல் வந்ததுனாலதான் நாங்க இங்க வந்தோம். ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் வண்டியில இருங்க. முடியாது சார். எந்த தப்பும் செய்யாம நாங்க எதுக்கு சார் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும்? கான்ஸ்டபிள், ஏதாவது பிடிவாதம் பிடிச்சா நான் வாயிலேயே பேசிட்டு இருக்க மாட்டேன்.